உன் காதல நம்ம ரூம்குள்ள இருக்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? மூளை இல்லாத முட்டாள் மாதிரி தெரியுதா? இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கோவப்படாம பொறுமையா கேளுங்க. என்னடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கடைக்கு டிஃபன் வாங்க போன நேரத்துல அந்த கௌதம வீட்டுக்கு வர வச்சு என் ரூம்குள்ளேயே உட்காந்து கும்மால அடிச்சிருப்பீங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவனை ரூம்குள்ள இருக்க வச்சு எனக்கே தெரியாம அவன் கூட ஜாலி பண்ணிருப்ப. இதெல்லாம் தெரியாத நான் ஒரு முட்டா. உனக்கு என் கையால சப்பாத்தி எல்லாம் ஊட்டி விட்டு நினைச்சு பார்த்தாலே அசிங்கமா இருக்கு. எனக்கு என்னையே செருப்பால் அடிச்சுக்கலாம் போல இருக்கு. இந்த போட்டோவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே செத்துறலாம்னு தோணுச்சு. பாத்தியா, நம்ம ரூமுக்குள்ள வந்து உன் கூட லூட்டி அடிச்சிட்டு ஒரு செல்ஃபி போட்டோவை எடுத்து அதை எனக்கே அவ அனுப்பியிருக்கா. அந்த போட்டோவை பார்த்தப்ப ஏதோ அசிங்கத்தை மிதிச்சிட்ட மாதிரியே இருக்கு. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ்ங்க. என்ன நம்பணும்? அந்த கௌதம் பையன் நேத்து நைட்டு நம்ம ரூமுக்குள்ள வரவே இல்லையா? வந்தால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டீங்களா? எனக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. போதும், நிறுத்து. உன்னை நம்பனல என் புத்திய நான் செருப்பால அடிச்சுக்கணும். வேண்டாங்க, அடிச்சுக்காதீங்க. என் கையை விடுங்க. என்ன தொடாத, போயிரு. ஏங்க, அந்த அயோக்கிய பாவி நம்ம வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நீங்க இல்லாத நேரமா பார்த்து ரூமுக்குள்ள வந்து என்ன டார்ச்சர் பண்ணாங்க. போதும், நிறுத்திடி. நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது அவ இல்லடி, நீதான். நான் உனக்கு என்னடி கெடுதல் பண்ண? நீ அவன் கூட நடத்தின காதல் கன்றாவியெல்லாம் நான் தான் உன்னை மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிட்டல. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கடி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? என்னங்க, நான் எதுவுமே பண்ணலங்க. அவன் தாங்க ரூமுக்குள்ள வந்து. அவன் நம்ம ரூமுக்குள்ள வந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ என்னடி பண்ணிருக்கணும்? அடுத்த நிமிஷம் எனக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கணும்ல. இல்ல நான் வந்ததுக்கு அப்புறமாச்சும் அவனை நீ என்கிட்ட காட்டி கொடுத்திருக்கணும்ல. செஞ்சியா? நீ உண்மையானவளா இல்ல நேர்மையானவளா இருந்திருந்தா என்கிட்ட நீ உண்மையா சொல்லிருப்பல, என்கிட்ட நேர்மையா நடந்திருப்பல. ஆனா நீ நான் உன் கழுத்துல கட்டின தாலியை சுமந்துக்கிட்டு உன் மனசுல அவனை சுமந்துக்கிட்டு இருக்க. இல்லங்க, அப்படியெல்லாம் இல்லங்க, ப்ளீஸ். இல்லதா, இனிமே நீயும் நானும் சேர்ந்து வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லதா. எப்ப நீ நான் இருக்கிறப்ப அவனையும் வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட சேர்ந்து கூத்தும் கும்பலமும் போட்டியோ, இனிமே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லதா. எல்லாமே முடிஞ்சிருச்சு.